ராதே கிருஷ்ணா. டிவைன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பாசுரம் 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் போர் கொடியே. குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் போர் கொடியே. புற்றரவள்குள் உணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வம் பெண்டாட்டி. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. எற்ற குரங்கும் பொருளேலொரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். திருப்பாவை பாசுரங்களுடைய விளக்கங்களாக இன்றைய நாள் 11வது திருப்பாவை பாடலுக்கான விளக்கத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். 11வது பாடலிலே ஆண்டாள் கற்றுக்கரவை என்று சொல்லக்கூடிய பாடலாக துவங்குகிறாள். அந்த பாடலிலே என்ன குறிப்பிடுகிறாள் என்று பார்க்கும் பொழுது, கன்றுகளோடு கூடிய பசுமாடுகளை கோபாலனான கோரட்சகனாக விளங்கக்கூடிய பகவான் மேய்க்கக்கூடியவனாக எம்பெருமான் விளங்குகிறான். எனவே கோபாலன், அதற்கே 3 பொருள் சொல்லலாம். கோபாலன் என்பதற்கு கோ என்றால் பசு, பாலனம் என்றால் காப்பாற்றுவது. மற்றொரு ரீதியாக கோபாலன் என்று சொல்லும் பொழுது பாலன் குழந்தை என்ற அடிப்படையிலே 2 விதமாக சொல்லலாம். அந்த அடிப்படையிலே ஆண்டாள் இந்த பாடலிலே சொல்லும் பொழுது கன்றுகளோடு இருக்கக்கூடியதான அந்த பசுமாட்டினை கறந்து அருளக்கூடியவனான அந்த கோபாலனுடைய புகழை பாடி வருங்கால் உன்னுடைய இல்லத்திற்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம். நீ எப்படிப்பட்டவள்? படம் எடுக்கக்கூடிய பாம்புக்கு என்ன ஒரு கம்பீரம் இருக்குமோ அந்த அழகை போன்றவள், மயிலை போன்றவளாகவும் விளங்குகிறாய். இந்த 2மே பகவானுக்கு வந்து விடுகிறது. ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருக்கிறான். மயில் தோகையை தன்னுடைய கிரீடத்திலே சூட்டி கொண்டிருக்கிறான். மயூர பீலி என்று பகவானை நாம் சொல்லுகிறோம். மயூர பீலி என்ற அந்த மயில் பீலியை பெருமான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் இதிலே நாம் குறித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அந்த பகவானை சுற்றத்து தோழிகள் எல்லோரும் ஓடி வந்து உன்னுடைய அகத்திற்கு முன்பாக நின்று கொண்டு பாடி பரவுகிறார்கள். அவனுடைய மேன்மையெல்லாம் சொல்லி பாடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. இத்தனை பேர் வந்தாச்சு, அந்த நாராயணனுடைய பாட்டை, அவனுடைய மேன்மையை பாடுவதற்காக இத்தனை பேரும் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அவன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ எப்படிப்பட்டவள்? அந்த கோபாலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே பொற்கொடியை போன்று விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள். அவன் மீது தூய்மையான பக்தியை கொண்டிருக்கிறாய். அந்த சந்தர்ப்பத்திலே பகவானை அடைய வேண்டுமென்னால் இந்த மார்கழியிலே அதிவிசேஷமாக துயிலெழுந்து காலையிலே பகவானை கொண்டாட வேண்டாமா? நீ வருகிறேன் என்று சொன்னாயே, உங்களுக்கு முன்னால் நான் வந்து விட்டோம், இத்துணை பேர் கூடியிருக்கிறோம், பகவானுடைய புகழையெல்லாம் பாடுகிறோம். இத்துணை புகழை பாடியும் கூட நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அது எந்த அளவுக்கு தகும்? அது எந்த அளவுக்கு ஏற்றம் உடையது? எனவே நீ தயவு செய்து உன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும், எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பாடலிலே பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தை 11வது பாடலிலே செப்புகிறாள் ஆண்டாள்.
இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கூட்டு பிரார்த்தனையாக செய்ய வேண்டும். நாம் மட்டும் பலனடைவது உச்சிதமல்ல. எல்லோரையும் இணைத்து அந்த பக்த சம்பந்தமாக விளங்கக்கூடிய பக்த பராதீனான பகவானிடத்திலே சென்று நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது பூர்த்தி பெறும் என்று கூட்டு பிரார்த்தனையை முக்கியத்துவப்படுத்துபவளாக, கோபாலனுடைய மகிமையை தெரிவிப்பவளாக இந்த 11வது பாடலிலே ஆண்டாள் மிகவும் அற்புதமாக அருளிச் செய்கிறாள். நாமும் ஆண்டாள் காட்டிய அந்த பாதையிலே செல்வோம், அரங்கனை அடைவோம். நமோ வெங்கடேசாய்.